உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திண்டுக்கல்லில் பணி பாதுகாப்பு வேண்டி இந்திய மருத்துவர் சங்கம் மற்றும் மகப்பேறு மருத்துவர் சங்கத்தினர் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். கொல்கத்தாவைச் சேர்ந்த மருத்துவர் அபயா கடந்த ஆண்டு பணியில் இருக்கும்போது நோயாளிகளின் உறவினர்களால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். மருத்துவர் அபயா நினைவாக ஆகஸ்ட் 9 நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய மருத்துவர் சங்கம், திண்டுக்கல் கிளை மற்றும் திண்டுக்கல் மகப்பேறு மருத்துவர் சங்கத்தினர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகிலிருந்து திருச்சி சாலை கல்லறை தோட்டம் வரை பேரணியாக சென்றனர். பேரணிக்கு அரசு மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினார். இப்பேரணியில் தமிழ்நாடு மகப்பேறு மருத்துவர்கள், திண்டுக்கல் மாவட்ட இந்திய மருத்துவர் சங்க கிளை தலைவர் சுந்தர முரளி உட்பட மருத்துவர்கள், செவிலியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக பெண் மருத்துவர்களுக்கும், பெண் செவிலியர்களுக்கும், பெண் துணை பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸோ எங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனைகளையோ எங்கே பணி செய்கிறோமோ அங்கே பாதுகாப்பு வேண்டும். எங்களுக்கு உரிய கண்ணியமான முறையிலே நாங்கள் பணி செய்வதற்கு வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். எங்களுடைய மரியாதைகளும் மாண்பும் காக்கப்பட வேண்டும். திண்டுக்கல்லில் பணி பாதுகாப்பு வேண்டி இந்திய மருத்துவர் சங்கம் மற்றும் மகப்பேறு மருத்துவர் சங்கத்தினர் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். கொல்கத்தாவைச் சேர்ந்த மருத்துவர் அபயா கடந்த ஆண்டு பணியில் இருக்கும்போது நோயாளிகளின் உறவினர்களால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். மருத்துவர் அபயா நினைவாக ஆகஸ்ட் 9 நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய மருத்துவர் சங்கம், திண்டுக்கல் கிளை மற்றும் திண்டுக்கல் மகப்பேறு மருத்துவர் சங்கத்தினர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகிலிருந்து திருச்சி சாலை கல்லறை தோட்டம் வரை பேரணியாக சென்றனர். பேரணிக்கு அரசு மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினார். இப்பேரணியில் தமிழ்நாடு மகப்பேறு மருத்துவர்கள், திண்டுக்கல் மாவட்ட இந்திய மருத்துவர் சங்க கிளை தலைவர் சுந்தர முரளி உட்பட மருத்துவர்கள், செவிலியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக பெண் மருத்துவர்களுக்கும், பெண் செவிலியர்களுக்கும், பெண் துணை பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸோ எங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனைகளையோ எங்கே பணி செய்கிறோமோ அங்கே பாதுகாப்பு வேண்டும். எங்களுக்கு உரிய கண்ணியமான முறையிலே நாங்கள் பணி செய்வதற்கு வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். எங்களுடைய மரியாதைகளும் மாண்பும் காக்கப்பட வேண்டும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.